ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நாசெட் 10 எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் டே 24 இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு WHO சர்ஜிக்கல் செக்லிஸ்ட், சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் ஆக்சுவலா, starting of surgery in OT, which start should be done before skin incision? Okay, so surgical safety checklist la vandu we have 3 component. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆப்ஷன்ல மூணுமே கொடுத்துருக்காங்க, டைம் அவுட், சைன் இன், டைம் இன், சைன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். வாட் யூ மீன் பை டைம் அவுட்? இல்லை, ஃபர்ஸ்ட் இதுல எது கிடையாதுன்னு சொல்லிடுறேன். டைம் அவுட்னு ஒரு ஃபேஸ் உண்டு, சைன் இன்ங்கிற ஃபேஸும் உண்டு, தென் லாஸ்ட் சைன் அவுட்னு ஃபேஸும் உண்டு. ஓகே, எது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் இன் கிடையாது, இந்த ஃபேஸே கிடையாது. ஓகே, வில் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட், வாட் யூ மீன் பை சைன் இன்? சைன் இன்னா என்ன அர்த்தம்? பிஃபோர் கிவிங் அனஸ்தீசியா. ஒரு பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செக் பண்ணணும், அதுதான் வந்துட்டு சைன் இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டைம் அவுட், பிஃபோர் டூயிங் சர்ஜிக்கல் இன்சிஷன். ஓகேவா? சர்ஜிக்கல் இன்சிஷன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறது டைம் அவுட். தென் சைன் அவுட் வந்து பிஃபோர் லீவிங் த ஓடி. யாராவது ஒருத்தவங்க ஓடியில இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி இருக்கிறது சைன் அவுட். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஸ்டார்ட் ஷுட் பி டன் பிஃபோர் ஸ்கின் இன்சிஷன்? டைரக்ட் ஆன்சர் இஸ் டைம் அவுட் தான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட் என்னன்னு தெரியணும், தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க எழுத முடியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டைம் அவுட். ஸோ இதே மாதிரி நார்செட் 10க்கு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா டெய்லி ஒரு 150-200 MCQs கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு. வர 23rd மார்ச்லேருந்து டெய்லி கிளாஸஸ் இருக்கும் ஈவினிங் டைம்ல. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வந்துட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபீஸ் வந்து 800 rupees தான். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் காண்டாக்ட் அஸ். வி வில் டெல் அபவுட் மற்ற கோர்ஸ் ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறது எல்லாம். நெக்ஸ்ட், a nurse caring for an assigned client in an ICU, nurse noticing on the cardiac monitor that prominent U wave, ST segment depression. This finding usually seen in. ஆப்ஷன்ல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் தான் இருக்கு. ஹைப்பர்கெலிமியா, ஹைப்போகெலிமியா, ஹைப்பர்கல்சீமியா, ஹைப்போகல்சீமியா. ஸோ ஹைப்பர்கெலிமியால என்ன இருக்கும்? டால் பீக்டு டி வேவ் இருக்கும். கரெக்டா? டி வேவ் ரொம்ப பெருசா இருக்கும். தென் ஹைப்பர் கால்சிமியால எப்படி இருக்கும்? ஷார்ட் அண்ட் எஸ்டி செக்மெண்ட் இருக்கும். ஹைப்போகால்சிமியால எப்படி இருக்கும்? ப்ரொலாங்டு எஸ்டி செக்மெண்ட். அப்ப மீது என்ன இருக்கு? அதான் ஆன்சர். ஹைப்போகெலிமியால தான் என்ன இருக்கும்? ப்ராமினன்ட் யூ வேவ் இருக்கும், அதாவது டி வேவ் டிப்ரெஷன் இருக்கும். ஹைப்போகெலிமியால என்ன இருக்கும்? டி வேவ் டிப்ரெஷன் இருக்கும். அதனால என்ன இருக்கும்? யூவே, அதான் யூவேவா உங்களுக்கு தெரியும். தென் எஸ்டி செக்மெண்ட்டும் டிப்ரெஸ்டா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹைப்போகெலிமியா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ampicillin is prescribed by a doctor to a client 150 microgram and tablet available is 0.1 mg. How much tablet should be given to the patient? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். டிசைடு டோஸ் கேட்டிருக்காங்க. டிசைடுனா என்னது? எவ்வளவு கொடுக்கணும்? 150 மைக்ரோகிராம் கொடுக்கணும். அவைலபிள் டோஸ் இருக்கு. அவைலபிள் என்னது? 0.1 mg. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த 0.1 மைக்ரோகிராமா எம்ஜில இருந்து மைக்ரோகிராமா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்ப எப்படி கன்வெர்ட் பண்றது? 0.1 into 1000 which is equivalent to 100 மைக்ரோகிராம். கரெக்டா? ஃபார்முலா என்ன? டிசைடு டோஸ் பை அவைலபிள் டோஸ். டிசைடு டோஸ் சொல்லும் 150 divided by available dose சொல்லும்
100 which is equal to 1.5 tablet. So correct answer என்னது 1.5 tablet தான். ஆக்சுவலா கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஆனா என்ன செய்யணும் நீங்க அந்த மைக்ரோகிராம்ல இருந்து அதாவது எம்ஜியை வந்து மைக்ரோகிராமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following forms the myelin sheath in the central nervous system? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல எது மைலின் ஷீத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல ஆஸ்ட்ரோசைட்ஸ் இருக்கு, தென் ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ், மைக்ரோக்ளையா அண்ட் ஸ்குவான் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வில் சி ஒன் பை ஒன். ஐ ஹோப் வி ஆல் நோ ஆஸ்ட்ரோசைட்ஸ் தெரியும். ஆஸ்ட்ரோசைட்ஸ் தான் என்னது மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் செல்ஸ். சிஎன்எஸ்ல இருக்க மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் செல்ஸ் என்னது ஆஸ்டியோசைட்ஸ் தான். ஓகேவா? தென் வேற என்ன இருக்கு? மைக்ரோக்ளையான்னு இருக்கு. வாட் இஸ் மைக்ரோக்ளையா? மைக்ரோக்ளையா நத்திங் பட் மேக்ரோஃபேஜஸ் ஆஃப் சிஎன்எஸ். மேக்ரோஃபேஜஸ் இட்ஸ் இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன் பண்றது தான். தென் ஸ்குவான் செல்ஸ். ஸ்குவான் செல்ஸ் ஃபார்ம் த myelin sheath of PNS. What is PNS? Peripheral nervous system. Peripheral nervous system ஓட myelin sheath என்னது? Schwann cells. Oligodendrocytes தான் என்ன செய்யும்? கரெக்டான ஆன்சர். Oligodendrocytes forms the myelin sheath of central nervous system. ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான். நம்ம எப்பயுமே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் படிக்க மாட்டோம், மற்ற ஆப்ஷன் சேர்த்து தானே படித்தோம். ஸோ அதனால தான் மற்ற ஆப்ஷன்ஸும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ். பட் அதர் ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹிஞ்ச் ஜாயிண்ட்? ஹிஞ்ச் ஜாயிண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல எல்போ, ஹிப், ஷோல்டர், அட்டலண்டோ, ஆக்சியல் இருக்கு. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். அது ஹிஞ்ச் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எல்போ தான். ஹிப், ஷோல்டர்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் பால் அண்ட் சாக்கெட் டைப் ஆஃப் ஜாயின்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் வந்து ஹிப் அண்ட் ஷோல்டர். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம அசைன்மெண்ட் கொடுத்து. அட்டலண்டோ ஆக்சியல் ஜாயின் என்ன டைப் ஆஃப் ஜாயின்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த கிவன் இமேஜ் பிலோ. நீகல் பெல்விஸ், ராபர்ட் பெல்விஸ், கைனகாய்டு, ஆந்த்ரோபாய்டு. ஓகேவா? யூஸ்வலா கைனகாய்டு, ஆந்த்ரோபாய்டு எப்படி இருக்கும்? ஓவல் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? ஓவல் ஷேப்ல இருந்தா கைனகாய்டு, ஆந்த்ரோபாய்டு. ஆனா இது என்னது? இட்ஸ் ஆலா. ரெண்டு சைடுமே ஆலா இல்லை. பெல்விஸ்ல என்ன இல்ல? ரெண்டு சைடும் ஆலா இருக்கும். இப்படி ஒரு ஆலா, இப்படி ஒரு ஆலா இருக்கும். ரெண்டு சைடுமே ஆலா இல்ல. தென் இட் இஸ் நோன் as ராபர்ட் பெல்விஸ். வாட் இஸ் நீகல்ஸ் பெல்விஸ்? ஒன் ஆலா இஸ் ஆப்சென்ட். ஒரு சைடு மட்டும் ஆலா இல்லைன்னா அது பேரு நீகல்ஸ் பெல்விஸ். ரெண்டு சைடுமே ஆலா இல்லைன்னா அது பேரு ராபர்ட் பெல்விஸ். தென் the term invasiveness indicates. Invasiveness na enna airthum? The ability of microbes to cause disease, the ability of pathogens to produce toxins from infections, the ability of microbes to spread from host to another, the ability of a pathogen to spread in the host tissue after establishing infection. So correct answer na direct ah sollirren. The correct answer is invasiveness. Correct answer is ability of the pathogen to spread in the host tissue after establishing infection. ஓகே, இன்வேசிவ்னஸ்னா என்ன? ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் ஒரு இண்டிவிஜுவலோட பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அது இன்னும் உள்ள போகுது அதை சொல்றது தான் இன்வேசிவ்னஸ்ங்கிறது. The capacity of microbes to cause disease is known as pathogenicity அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் டி தான். ஸோ மற்றது நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்துட்டு அதான் பேத்தோஜெனிசிட்டி. எபிலிட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் டு காஸ் டிசீஸ் இஸ் நோன் as pathogenicity. தென் செகண்ட் ஆப்ஷன் என்ன? எபிலிட்டி ஆஃப் பேத்தோஜன் டு ப்ரொடியூஸ் டாக்ஸின்ஸ் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் இஸ் நோன் as toxicity. ஓகேவா? தென் எபிலிட்டி ஆஃப் த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் ஆர்கன் ஒன் ஹோஸ்ட் டு அனதர் நோன் as communication. ஓகே, நான் அதான் எப்பயுமே என்னோட மோட்டோ இதுதான். நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு 10 மினிட்ஸா இருந்தாலும் யூஸ்வலா
நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஒரு கொஸ்டினுக்கும் வெறும் ஆன்சர் மட்டும் சொல்றது இல்லை, மற்ற ஆப்ஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்றோம். தென் as per psychosocial development theory of Erikson, identity and role confusion associated with. Erikson theory என்னது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஓகே, தென் செகண்ட் வந்துட்டு எரிக்சன் தியரி இல்ல, சைக்கோ சோஷியல் தியரி இல்ல. ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், ரெண்டாவது ஸோ டாட்லர்ஸ்ல autonomy versus shame or doubt. Then third, preschoolersல initiative versus guilt. Fourth, schoolers industry versus inferiority. Fifth, adolescence, identity versus role confusion. Then early adulthood intimacy versus isolation. So அப்ப infancy என்னது? Trust versus mistrust. Preschoolers என்னது? Initiative versus guilt. Toddlers என்னது? Autonomy versus shame or doubt. Then adolescence தான் என்னது? Identity versus role confusion. Correct answer is option D, adolescence தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஹாட் கொஸ்டின். ஏன் ஹாட்னா, ஆக்சுவலா நேத்து தான் ஆஸ்கர் அவார்ட் 2026 கொடுத்திருந்தாங்க. விச் ஃபிலிம், எந்த ஃபிலிம் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணுச்சு அப்படின்னா, கரெக்ட் ஆன்சர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். இந்த படம் தான் வந்துட்டு பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் வாங்கியிருக்கு 2026. ஓகேவா? இது நேற்று நைட்டு தான் ஆக்சுவலா வந்துச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.